வணக்கம். நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்த ஒரு மூலக்கட்டுரை, அது முதல் பார்வையில சைனஸ் பாதைகள சுத்தம் செய்யறத பத்தி பேசுற மாரி தான் தோணும். ஆமாம். ஆனா, இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா, இது வெறும் உடல் நலம் சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பு இல்ல. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு அணுவும் எப்படி சுவாசிக்குதுங்கிற ஒரு பெரிய கருத்த ஒரு ரொம்ப எளிமையான பயிற்சியோட இணைக்குது. இது நம்மள பத்தி நாம வச்சிருக்கிற புரிதலையே மாத்தக்கூடிய ஒரு பார்வை. கரெக்ட். இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண மூச்சு பயிற்சி மாதிரியே தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவமோ அறிவியலோ ரொம்ப ஆழமானது. இத வெறும் ஒரு உடல்நல பிரச்சனையா மட்டும் பார்க்காம, நம்ம உடலியல், நம்மளோட விழிப்புணர்வு நிலை, ஏன் பிரபஞ்சத்தோட நமக்கு இருக்கிற தொடர்புன்னு பல அடுக்குகளை இது தொடுது. ஆமா. இந்த உரையாடல்ல அந்த பயிற்சியை எப்படி செய்யணும்னு மட்டும் பார்க்காம, அதோட மையக்கருத்து நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படியெல்லாம் பாதிக்கலான்னு கொஞ்சம் விரிவாவே அலசலாம். சரி, அப்போ விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த மூலத்தை எழுதினவரு ஆரம்பத்திலே இது வாசியோகம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லாம விட்டது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. வாசியோகம்ங்கிற வார்த்தையை கேட்டாலே நிறைய பேர் இது ஏதோ ரொம்ப கஷ்டமான ஆன்மீக பயிற்சின்னு ஒதுங்கிடுவாங்க. அதனாலதான் அதை தவிர்த்தேன்னு அவர் சொல்றார். இது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை தான். ஆனா ஒரு ஆழமான கலையோட பேரை மறைக்கிறது மூலமா அதோட முக்கியத்துவத்தை நாம குறைச்சு மதிப்பிடுவோமோ அப்படி ஒரு எண்ணம் வர வாய்ப்பு இருக்கா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதுல ரெண்டு பக்கம் இருக்கு. வாசியோகம்ங்கிற சொல் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாரம்பரியம், ஒரு தத்துவ பின்னணி எல்லாமே இருக்கு. ஆமா. அதை கேட்கும் போதே ஒரு விதமான பிரமிப்பும் வரும். கூடவே இது நமக்கெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் பலருக்கு வர்றது இயல்பு. இந்த மூலத்தை எழுதணும்னு நோக்கம் அந்த தடையை முதல்ல நீக்கிறது தான். ஓகே. அதாவது கடினமான கலைச்சொற்களை வச்ச மக்களை பயமுறுத்தாம, இது உங்க உடம்ப பத்தின அறிவியல், இது உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உள்ளே கூப்பிடுறது தான் முதப்படி. அப்போ அனுபவத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேரை அறிமுகப்படுத்துற மாதிரி அப்படிங்களா? சரியா சொன்னீங்க. ஒரு பழத்தோட பேரை சொல்லி அதோட அருமையை விளக்கறத விட முதல்ல ஒரு துண்டை கொடுத்து சுவைக்க வைக்கிற மாதிரி தான் இது. ஆமா, அது நல்ல உதாரணம். மக்கள் அந்த பயிற்சியோட பலனை நேரடியா அனுபவிக்க ஆரம்பிச்சதும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம், அதோட பெயர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க அவங்களே ஆர்வம் காட்டுவாங்க. ஆனா நீங்க கேட்ட கேள்வி நியாயமானது. இதோட பேரை முழுசா மறைச்சிட்டு இத ஒரு சாதாரண பிரீத்திங் எக்ஸசைஸா மட்டும் பார்த்தா அதோட ஆன்மாவையே இழந்துடுவோம். சரிதான். அதனால இது ஒரு அறிமுகப்படுத்தும் முத்தியா பார்க்கலாம். எல்லாரையும் பாகுபாடில்லாம உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆழத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு வழி. இது நல்லா புரியுது. சரி, அந்த ஆழத்துக்குள்ள போறதுக்கு அவர் பயன்படுத்தி இருக்கிற உவமைகள், அதுதான் இந்த விஷயத்தோட மையத்தை ரொம்ப எளிமையா நமக்கு புரிய வைக்குது. முதல்ல அந்த ஊர்கிணறு உவமை. ஆமா, ஒரு ஊரோட பொதுக்கிணறு தூர்வாரப்படாம பாசியும் சகதியுமா இருந்தா அந்த ஊர் மக்களுக்கு எப்படி நல்ல தண்ணி கிடைக்கும்? நோய் தானே வரும். இத நம்ம உடம்போட அவர் இணைக்கிற விதம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, அந்த உவமைய நாம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம உடம்ப ஒரு பெரிய ஊரா கற்பனை செய்ய சொல்றாரு. அந்த ஊர்ல வாழற கோடிக்கணக்கான மக்கள் தான் நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள். இந்த ஒப்பீடு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சரி, இப்போ அந்த ஊரோட ஒரே தண்ணி ஆதாரம் எது? அந்த கிணறு. சரி, அதுதான் நம்ம தலைக்குள்ள இருக்கிற சைனஸ் பகுதிகள். அதுதான் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை செல்களுக்கும் தேவையான பிராணசக்தியை கொடுக்கிற நுழைவாயில். அப்போ சைனஸ் பகுதியில தேங்குற சளி, கோழ, தூசு இது எல்லாம் தான் அந்த கிணத்துல இருக்கிற சேரும் சகதியும். அதேதான். அந்த கிணறு அசுத்தமா இருந்தா செல்களாகிய ஊர் மக்களுக்கு தேவையான சுத்தமான பிராணசக்தி, அதாவது அந்த தண்ணீர் கிடைக்காது. அப்போ இது வெறும் தலைவலி, மூக்கடைப்பு பிரச்சனை இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட வாழ்வாதார பிரச்சனைன்னு சொல்றார். சரியா சொன்னீங்க. நாம பொதுவா சைனஸ் பிரச்சனைன்னா தலைவலி, ஜலதோஷம்னு வெளியில தெரிகிற அறிகுறிகளை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனா இந்த மூலம் அதோட தாக்கத்தை செல்லுலார் மட்டம் வரைக்கும், அதாவது அணுக்கள் ஸ்தாயி வரை கொண்டு போகுது. ஓஹோ. பிராணசக்திங்கிறத நாம வெறும் ஆக்சிஜன் மட்டும் பார்க்கக்கூடாது. யோக பார்வையில அது உயிரோட ஆற்றல், வைட்டல் லைஃப் ஃபோர்ஸ். அந்த ஆற்றல் தடைபடும் போது செல்கள் சோர்வாகிடும், அதோட செயல்திறன் குறையும். இதுதான் நமக்கு வர்ற நாள்பட்ட சோர்வு, ஒரு மாதிரி மந்தமான சிந்தனை, அதாவது பிரெயின் ஃபாக்னு சொல்றோமே, அதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கலாம்னு மறைமுகமா சுட்டி காட்டுறார். கிணறு அழுக்கா இருந்தா ஊரே நோய்வாய்ப்படும், அது மாதிரிதான். இந்த கிணறு ஓமையே ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா அடுத்த ஓமைதான் அந்த செல்களோட உணர்வை நமக்கு நேரடியா கடத்துது. அந்த இருட்டறை ஓமை. ஆமா, ஜன்னலே இல்லாத, காத்தே போகாத ஒரு இருட்டறைக்குள்ள கொஞ்ச நேரம் அடைஞ்சு கிடக்கிறத நடிச்சு பார்க்கவே மூச்சு முட்டுது.
திடீர்னு யாராவது கதவை திறந்து நம்மள வெளியே கூட்டிட்டு வந்தா அந்த சுவாசம், அந்த சுத்தமான காத்த உள்ள இழுக்கும் போது கிடைக்கிற அந்த விடுதலை உணர்வு இருக்கே, ஆமா, அத நம்ம அணுக்களும் உணருதுன்னு சொல்றாரு. இத கேக்கும்போதே கோவிட் சமயத்துல மாஸ்க் போட்டுட்டு மூச்சு விட கஷ்டப்பட்ட நாட்கள் ஞாபகம் வருது. அந்த சின்ன தடையை நீக்கும் போதே கிடைக்கிற நிம்மதியே அவ்வளோ பெருசா இருந்துச்சு. அப்போ நம்ம அணுக்கள் நிரந்தரமா அந்த நிலைமையில இருந்தா எப்படி இருக்கும்? அருமையான ஒப்பீடு. அதான் நிஜம். அந்த இருட்டறையில அடைபட்டிருக்கிற உணர்வுல தான் நம்ம செல்கள் பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. நாம அதை உணர்றதே இல்ல. இங்குதான் அவர் வெற்றிடம், அதாவது வேக்யூம், அப்புறம் பிரபஞ்சத்தின் சுத்தமான காற்றுன்னு 2 முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துறார். அடைப்பட்டிருந்த சைனஸ் பாதைகளை நம்ம சுத்தம் செய்யும்போது அங்க ஒரு வெற்றிடம் உருவாகுதுன்னு சொல்றார். வெற்றிடமா? இது இயற்பியல் ரீதியான வெற்றிடம் இல்லை. அதுக்கு பதிலா தேங்கி கிடந்த பழைய நச்சுத்தன்மை வாய்ந்த காத்தும் கழிவுகளும் வெளியேற்றப்பட்டதால உருவான ஒரு காலியிடம். ஓ, அந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் பிரபஞ்சத்தோட சுத்தமான காத்து உள்ள பாயுதுன்னு சொல்றாரா? ஆமா, இயற்கையோட விதி வெற்றிடத்தை நிரப்புறது. அந்த பழைய அழுக்கான ஆற்றல் வெளியே போனதும் புதிய தூய்மையான உயிரோட்டமுள்ள பிராணசக்தி அந்த இடத்தை நோட்டி ஏற்கப்படுது. புரியுது. பிரபஞ்சத்தின் சுத்தமான காற்றுங்கிறது ஒரு கவித்துவமான சொல்லாடல். அதோட அறிவியல் விளக்கம் என்னன்னா, தடைகள் நீங்கினதால நாம சுவாசிக்கிற காத்துல இருந்து அதிகபட்ச ஆக்சிஜனையும் பிராணசக்தியையும் நம்ம உடம்பு கிரகிக்க முடியுது. சரி சரி. அது நேரா இரத்தத்துல கலந்து மூளைக்கும் உடம்போட ஒவ்வொரு மூளைக்கும் போகுது. அந்த இருட்டறையிலிருந்து வெளியே வந்த மனுஷனை போல ஒவ்வொரு செல்லும் புத்துயிர் பெறுது. இது ஒரு உடலியல் ரீதியான மறுபிறப்பு மாதிரி. அப்போ அந்த இருட்டறையோட கதவை திறக்க, அந்த கிணற்ற தூர்வார நாம என்ன செய்யணும்? இதற்கான பயிற்சி முறை ரொம்ப கடினமா இருக்குமோன்னு நினைச்சா இந்த மூலம் நம்மள ஆச்சரியப்படுத்துது. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறையே சொல்லுது. உண்மைதான். அதோட எளிமைதான் அதோட மிகப்பெரிய பலம். அவர் சொல்றது இதுதான். முதுகுத்தண்ட நேரா வச்சு நிமிர்ந்து உட்காருங்க. 2 மூக்கு துவாரங்கள் வழியாவும் மெதுவா ஆழமா நிதானமா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஆமா. ஆரம்பத்துல இத்தனை வினாடி உள்ள இழுக்கணும், இவ்வளவு நேரம் வச்சிருக்கணும், இத்தனை வினாடி வெளியே விடணும்னு அந்த கும்பகம், ரேசகம், பூரகம்னு சொல்ற கணக்கீடுகள் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றார். அதுதான் பலரையும் மூச்சு பயிற்சியை நோக்கி வரவிடாம தடுக்கிற முதல் தடை. அந்த விதிகளை பார்த்தே பயந்துருவாங்க. ஆனா இவர் உங்க மூச்சு பாதை தடையின்றி ஃப்ரீயா இருக்கணும், காத்து எந்த தடையும் இல்லாம இயல்பா உள்ள போய் வரணும் அப்படிங்கறத மட்டுமே ஆரம்பகட்ட இலக்கா வைக்கிறது. இதை யார் வேணாலும் முயற்சி பண்ணி பார்க்க தூண்டுது. ஆனா இதுக்கு அப்புறம்தான் அவர் அசல் விஷயத்தையே சொல்றாரு. இது வெறும் ஆரம்ப புள்ளிதான், இதுல ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் நாம ஆழமா கவனிக்க வேண்டிய இடம். ஓ, இந்த பயிற்சிங்கிறது காலையில 10 நிமிஷம் சாயங்காலம் 10 நிமிஷம் செய்யறது மட்டும் இல்ல. அது ஒரு தொடக்கம், அவ்வளவே. உண்மையான பயிற்சி நாள் முழுக்க தொடரணும்னு சொல்றாரு. ஆமா, அந்த தொடர்ச்சியான விழிப்புணர்வு, கண்டினியூஸ் அவேர்னஸ்ன்ற கருத்து. நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்தாலும் சரி, வண்டி ஓட்டினாலும் சரி, சமைச்சாலும் சரி, உங்க சுவாசத்தின் மேல ஒரு சின்ன கவனம் இருக்கணும். ஆமா, சுவாசம் சீரா தடையின்றி நடக்குதான்னு நாள் முழுக்க கவனிக்கணும். இது கேட்க எளிமையா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப சவாலானது இல்லையா? நாம மூச்சு விடுறதே பல சமயம் மறந்துடுறோம். மிக மிக சவாலானது. ஏன்னா நம்ம சுவாசங்கிறது பெரும்பாலும் நம்ம தன்னிச்சையான நரம்பு மண்டலம், அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமோட கட்டுப்பாட்டுல இருக்கு. நாம அதை கவனிக்கிறதே இல்ல. உண்மைதான். கோபமா இருக்கும்போது நம்ம சுவாசம் வேகமா இருக்கும், சோகமா இருக்கும்போது ஆழம் இல்லாம இருக்கும், பதற்றமா இருக்கும்போது விட்டு விட்டு வரும். நம்மளோட ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஏத்த மாதிரி சுவாசம் மாறுது. அந்த தன்னிச்சையான செயல்பாட்டை மேல நம்மளோட விழிப்புணர்வான கட்டுப்பாட்டை கொண்டு வர்றது தான் இந்த பயிற்சியோட நோக்கம். அப்போ நாம தூர்வாரின அந்த கிணறு திரும்பவும் அழுக்காகாம பாத்துக்கிறதுக்கான ஒரு வழிதான் இந்த தொடர் விழிப்புணர்வு. சரிதானே? மிக சரியான வார்த்தை. நீங்க காலையில பயிற்சி செஞ்சு சைனஸ் பாதைகளை சுத்தம் பண்றீங்க, அதாவது கிணத்தை தூர்வாரிட்டீங்க. ஆனா ஆபீஸ் போனதும் ஒரு பதற்றமான சூழல் வருது. உங்களுக்கு தெரியாமலேயே உங்க சுவாசம் ஆழமில்லாம தடைப்பட்டு போகுது. அப்போ என்ன ஆகும்? மறுபடியும் குப்பைகள் சேர ஆரம்பிச்சிடும், கிணத்துல திரும்பவும் சகதி படிய ஆரம்பிச்சிடும். அந்த தொடர் விழிப்புணர்வுங்கிறது அந்த கிணத்தை சுத்தி ஒரு வேலி போடுற மாதிரி. ஓஹோ, நல்லா இருக்கு. குப்பைகள் உள்ள விழாம தொடர்ந்து கண்காணிக்கிறது. இது ஒரு செயலா இல்லாம உங்க இயல்பான ஒரு நிலையா, அதாவது டிஃபால்ட் ஸ்டேட்டா மாறணும். இந்த செயலிலிருந்து நிலைக்கு மாறுவதுங்கிற கருத்து ரொம்ப ஆழமா இருக்கு. நாம பல் தேய்க்கிற மாதிரி இதுவும் ஒரு பழக்கமாகி அப்புறம் நாம அதை பத்தி யோசிக்காமலே சரியா செய்ய ஆரம்பிச்சிடணும். ஆனா இந்த விழிப்புணர்வை வளர்த்துக்க ஏதாவது நடைமுறை வழிகள் இருக்கா? ஆரம்பத்துல இது ரொம்ப கஷ்டமா இருக்குமே.
நிச்சயமா ஆரம்பத்துல இது கஷ்டமா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 100 தடவை மறப்போம். 101வது தடவை ஞாபகப்படுத்திக்கணும். சில எளிய வழிகளை முயற்சி பண்ணலாம். உங்க போன்ல ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு அலாரம் வச்சுக்கலாம். சரி. அந்த அலாரம் அடிக்கும்போது வேற எதையும் செய்யாம ஒரு நிமிஷம் உங்க சுவாசம் எப்படி இருக்குன்னு கவனிக்கலாம். இல்லனா தண்ணி குடிக்கிற ஒவ்வொரு தடவையும் உங்க சுவாசத்தையும் கவனிப்பேன்னு ஒரு விதியை உருவாக்கிக்கலாம். ஓ, அன்றாட செயல்களோட இணைக்கிறது. ஆமா, அப்படி இணைக்கும்போது அது மெதுவா பழக்கமா மாறும். முக்கியமா கவனிக்க தவறும்போது உங்களை நீங்களே திட்டிக்க கூடாது. ஓ, மறந்துட்டேன், பரவாயில்ல, இப்ப திரும்ப கவனிக்கிறேன்னு மென்மையா திரும்ப முயற்சி பண்ணணும். ரீதியான செயல்பாடு மட்டும் இல்ல, அது நம்ம மனநிலையையும் விழிப்புணர்வையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பயிற்சி. இந்த மூலம் இந்த பயிற்சியோட பலன்களை வெறும் சைனஸ் ஆரோக்கியத்தோட நிறுத்தல, இது ஒட்டுமொத்த உடல் மனநலனையும் எப்படி மேம்படுத்துதுன்னு சொல்லுது. ஆமா, இதுதான் மிக முக்கியமான இணைப்பு. தெளிவான சைனஸ் பாதைகள் வழியா அதிக பிராணன் உள்ள போகும்போது மூளைக்கு போற ஆக்சிஜன் அளவு அதிகரிக்குது. இது நேரடியா நம்ம சிந்தனை தெளிவை, அதாவது மென்டல் கிளாரிட்டியை மேம்படுத்துது. குழப்பமான எண்ணங்கள் குறைஞ்சு கவனம் கூடும். ரெண்டாவதா, நம்ம சுவாசத்தை நாம விழிப்புணர்வோட கட்டுப்படுத்த கத்துக்கும்போது நம்ம உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த கத்துக்கிறோம். பதற்றமான சமயங்கள்ல ஆழமான நிதானமான சுவாசத்துக்கு மாறுறது மூலமா நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த முடியும். இது உணர்ச்சி ரீதியான சமநிலைக்கு, எமோஷனல் ரெகுலேஷனுக்கு வழிவகுக்கும். அப்போ நம்ம உடல் ஆற்றல் அளவுகள்லயும் எனர்ஜி லெவல்ஸ்லயும் பெரிய மாற்றம் தெரியணுமே. கண்டிப்பா. நம்ம உடம்போட ஆற்றல் உற்பத்தி மையம் மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்ற செல் உறுப்பு தான். அதுங்க தான் செல்களோட சுவாசத்துக்கு பொறுப்பு. சரி. அதுங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் தடையின்றி கிடைக்கும்போது ஆற்றல் உற்பத்தி உச்சத்துல இருக்கும். நாம சோர்வா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் நம்ம செல்களுக்கு போதுமான ஆற்றல் கிடைக்காததுதான். ஆமாம். அந்த இருட்டறையில தவிக்கிற செல்களால எப்படி ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியும்? அவை புத்துயிர் பெறும்போது நம்ம ஒட்டுமொத்த உடலோட சக்தி நிலையும் உயரும். இது ஒரு சங்கிலி தொடர் வினை மாதிரி. ஆக இந்த உரையாடல் மூலமா நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, சைனஸ சுத்தம் செய்யறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கான தீர்வுங்கிறத தாண்டி அது நம்ம உடலோட ஒவ்வொரு அணுவுக்கும் புத்துணர்ச்சி கொடுத்து அவற்றை உயிர் போட வைக்கிற ஒரு அடிப்படையான செயல்பாடு. இது ஒரு முழுமையான ஆரோக்கியத்துக்கான திறவுகோல். ஆமாம். கடைசியா நம் உடல் ஒரு ஆலயம், அதை சுத்தமாக வைத்திருப்பது நம் கடமைங்கிற ஒரு சக்தி வாய்ந்த வரியோட அந்த மூலம் முடியுது. அதுதான் இதோட சாராம்சம். இந்த உரையாடலோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். நாம சுவாசிக்கிறதுங்கிறது நுரையீரலுக்கான ஒரு எந்திரத்தனமான செயல்பாடுன்னு தான் இதுவரைக்கும் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த மூலம் சொல்ற மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான ஒவ்வொரு செல்லும் தனியா சுவாசிக்குதுங்கிற உண்மையை நாம ஏத்துக்கிட்டா ஒரு புதிய பார்வை திறக்குது. அப்படியானா நீங்க சாப்பிடுற உணவு, நீங்க குடிக்கிற தண்ணி, நீங்க சுவாசிக்கிற காத்தோட தரம், ஏன் உங்களுக்குள்ள எழுற ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் கூட அந்த கோடிக்கணக்கான செல்களோட சுவாசத்தை எப்படி பாதிக்குதுன்னு நீங்க எப்பவாவது ஆழமா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது ஒரு முக்கியமான கேள்வி. உங்க செல்கள் சுதந்திரமா சுவாசிக்குதா, இல்ல அந்த இருட்டறைக்குள்ள தவிச்சிட்டு இருக்கா?